ஞாயிற்றுக்கிழமை தோறும் ரகசிய நாட்டுப்படகில் ஆமைக்கறி விற்பனை செய்து வந்த 4 பேர் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆமைக்கறி கும்பல் கூண்டோடு சிக்கியது எப்படி? ஒரு பக்கம் அடைந்து வரும் ஆமை இனங்களை பாதுகாக்க தன்னார்வலர்கள் ஆயிரக்கணக்கானோர் அலுவலகத்திற்கு லீவு போட்டு வந்து போராடி வருகின்றனர். மறுபக்கம் உயிர் பிழைக்கும் ஆமைகளை ரகசியமாக வேட்டையாடி விற்று ஆமை இன அழிப்பு செய்து வருகின்றனர். ஏதோ 2 ஆஸ்கர் விருதுகளை வாங்கி குவித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்தது போல் கம்பீரமாக போஸ் கொடுத்து கொண்டு குத்த வைத்திருக்கும் இவர்கள்தான் அந்த ஆமை இன அழிப்பு குற்றவாளிகள். ஆமை இனத்தை அழிக்காமல் விடமாட்டோம் என கங்கணம் கட்டி கொண்டு திரியும் இவர்கள் மீது கடலோர வனத்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காண கிடைக்காத அரிதினும் அரிதான உயிரினங்கள் ஏராளமாக பரவி கிடக்கின்றன. 104 வகை பவழத்திட்டுக்கள், 147 வகை கடல் பாசிகள், கடல் புற்கள், கடல் சங்குகள், கடல் ஆமை, கடல் குதிரை, கடல் அட்டை, டால்பின், அணில் மீன், புள்ளித்திருக்கை, சூரிய மீன் என இந்த நிலத்திற்கே உகந்த தகவமைப்புடன் வாழக்கூடிய அரிதான உயிரினங்கள் காண கிடைக்கின்றன. அவற்றில் அழிவின் விளிம்பில் உள்ள கடல் ஆமைகளை பாதுகாக்க ஏராளமான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இவ்வகை ஆமைகளை வேட்டையாடினால் அவர்களுக்கு சிறை கதவுகள் உள்ளே செல்வதற்கு திறந்தே இருக்கும். வெளியே திரும்பி வருவதற்கு கதவுகள் அவ்வளவு எளிதாக திறக்கப்படாது என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி வலையில் சிக்கிய கடல் ஆமைகளை உயிருடன் கடலில் விடும் மீனவர்களுக்கு வனத்துறையினர் சான்றிதழ் அளித்தும் பாராட்டியும் கடல் ஆமைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி வருகின்றனர். ஆனால் ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமையானால் போதும் ஆமக்கறி விற்று காசு பார்த்து வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனால் இரவு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்திய கீழக்கரை வனத்துறையினர் கீழக்கரைக்கு அடுத்த அப்பாத்தீவு கடற்கரை பகுதியில் நாட்டு படகு ஒன்று சந்தேகத்திற்கிடமான வகையில் நிற்பதை கவனித்துள்ளனர். அங்கு சென்று பார்த்த பொழுது அதில் 4 பேர் இருப்பது தெரிய வந்தது. அவர்கள் வனத்துறையினரை பார்த்ததும் படகை கடலில் தள்ளிவிட்டு தப்பியோடு இருக்கின்றனர். பின்தொடர்ந்து சென்றபோது அவர்கள் கீழக்கரை கடற்கரையில் ஒதுங்கியது தெரிய வந்தது. உடனே வனத்துறையினர் கொடுத்த தகவலின் பேரில் கீழக்கரை வனச்சரகர அலுவலகத்தில் உள்ள வனத்துறையினர் கடற்கரைக்கு விரைந்து வந்தனர். அவர்கள் தப்பி ஓட முயன்ற 4 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களது படகை சோதனை செய்தபோது அதில் அழிவின் விளிம்பில் உள்ள தோணி ஆமையின் தலை மற்றும் ஓடுகள் கிடைத்துள்ளன. மேலும் 10 கிலோ ஆமைக்கறி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பிடிபட்டவர்களிடம் விசாரித்த போது அவர்கள் 4 கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், சத்தியராஜ், சில்வஸ்டர், முனிய சிவா என தெரிய வந்தது. இவர்கள் சனிக்கிழமை இரவு மீன்பிடிக்க செல்வது போன்று கடலுக்கு நாட்டுப்படகில் சென்று ஆமைகளை வேட்டையாடுவது தெரிய வந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் சட்டவிரோதமாக ஆமைக்கறியை விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 2 தோணி ஆமைகளும் பாதுகாக்கப்பட்ட பட்டியலிடப்பட்ட இனங்களின் கீழ் வருவதால் 4 பேர் மீது வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். எதிர்கால தலைமுறையினருக்கு ஆமைகளை புகைப்படத்தில் காட்டாமல் நிஜத்தில் காட்ட வேண்டும் என்றால் இதுபோன்ற சட்டவிரோத வேட்டை கும்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.